நமது அழைப்பை ஏற்று நமது பகுதி கவுன்சிலர் திரு ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவரை கௌரவிக்க மெய் ரமேஷ் சென்னை அவர்களை அழைக்கிறோம். மெய் ராஜேந்திர வர்மா அவர்களின் துணைவியார் மெய் தேன்மொழி வர்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை கௌரவிக்க மெய் மீனாட்சி ரமேஷ் சென்னை அவர்களை அழைக்கிறோம். நமது தேன்மொழி வர்மா அவர்கள் நமது சுவாமிஜியின் செல்ல பெண் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல். சிறப்பு விருந்தினர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை கௌரவிப்பவர் ஞானாசிரியர் வரதராஜன் அவர்கள், கோயம்புத்தூர். சுவாமிஜியின் மருமகனாக மெய் ராஜேந்திர வர்மா BABL கிருஷ்ணகிரி அவர்களை கௌரவிக்க ஞானாசிரியர் சிவராஜேந்திரன் காஞ்சிபுரம் அவர்களை அழைக்கிறோம். சந்தோஷம். தொடர்வது வரவேற்புரை நிகழ்த்துபவர் ஞானாசிரியர் சண்முகராஜா, சென்னை. சந்தோஷம். சந்தோஷம். குருவே சரணம். GP ஞானமொழி மகான் அவர்களின் மாற்றை பிறந்த நன்னாள். ஒவ்வொருவருக்கொருவர் முகமன் கூறி சுவாமிஜியுடன் இருந்த அனுபவங்களை அசை போட்டு சுவாமிஜியின் புகழ் பாடி இந்த விழா கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக எழுத்தாளர் மற்றும் நாவலாசிரியர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் உரை தந்து சிறப்பித்துள்ளார்கள். 96-97 அந்த டைம்லேயே மர்மதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரியல் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனுச்சு. சஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற நாவல்கள் எழுதுறதில் சமர்த்தர் நம்ம எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் நிறைய நாவல்கள் எழுதியுள்ளார்கள். நான் அவர்களுடைய புத்தகங்களையும் படித்துள்ளேன், அவர்களுடைய வாசகன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை இந்த விழாவிற்கு சிறப்பிக்கின்றோம். அடுத்ததாக சுவாமிஜி அவர்களின் புதல்வியார் மற்றும் மருமகன் ராஜேந்திர வர்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் சந்தோஷம் கொள்கிறோம். மற்றும் சென்னை, கயப்பாக்கம், காஞ்சிபுரம், நடுக்குப்பம், கோவை, ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் பல கிளை சபைகளிலிருந்து வந்துள்ள மெய்யுணர்வாளர்கள் மற்றும் ஞானாசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு உதவியுள்ள நம் இந்த ஏரியா கவுன்சிலர் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இப்போ நான் கடவுளிலிருந்து சில வாசகங்களை பார்க்கலாம். அந்த நான் என்ற ஒரு பொருளாக இருந்த பொழுது எந்த செயலுமற்று அதே பொருள் பல்வேறு பொருள்களாகவும் செயல்களாகவும் வேறுபட்ட பொழுது அதற்கு கடவுள் என்று பெயர் ஏற்படாயிற்று. அப்படி தான் அந்த நான் கடவுள் இதை முதல் தத்துவத்தை மகான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த நான் இல்லாத இடமில்லை. அது மட்டும் இல்லாமல் முன்னொரு வாக்கியமும் பார்க்கலாம். காணும் பொருளெல்லாம் கடவுள்மயமே, காண 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 முற்பட்டவனே கடவுளானானே. ஸோ இந்த வாசகங்களை நாம் கொஞ்சம் அசைப்படுவோம்.
இதுக்கு ரிலேட்டடாக சுவாமிஜி வந்து பரஞ்சோதி மகானம் பழம்பெரும் ஞானியரும் அந்த புத்தகத்தில் ஆத்மார்ப்பண வாழ்வு அப்படின்ற ஒரு சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சௌந்தரிய லகரி 27வது ஸ்லோகம் ஜபோஜல்ப, அது என்ன சொல்லுதுன்னா, நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இறைவனின் திருநாமங்களாக இருக்கட்டும், நம்முடைய ஒவ்வொரு கை அசைவும் இறைவனின் சின்முத்திரையாக இருக்கட்டும், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறைவனை சுற்றி வரும் பிரதர்ஷனமாக இருக்கட்டும், நாம் உண்ணும் உணவு இறைவனுக்கு ஆகுதியாக இருக்கட்டும், நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் படுத்து உறக்கும் உறக்கம் அந்த ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரமாக இருக்கட்டும், அதைப்போல் நாம் நம்மை அறியாது செய்யும் செயல்கள் மற்றும் எண்ணங்கள் யாவும் இறை குறித்த சிந்தனையாக இருக்கட்டும். இதுவே ஆத்மார்ப்பண வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கராச்சாரியாரோட சௌந்தரிய லகரி ஜபோஜல்ப அப்படின்ற ஸ்லோகம் சுவாமிஜி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து நம்மளுடைய தியான முறையிலையும் நம்ம தியானம் எடுக்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு 14 days வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யாவும் நெற்றியை நோக்கி செய்யணும், அந்த கான்ஷியஸாக செய்யணும், அதை வந்து ஒரு ஆகுதியாக பண்ணணுன்றத ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவிர இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு கதையை பார்ப்போம். இப்போ ராமகிருஷ்ணர் காளி தேவி கூட பேசுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதாவது ஒரு துவைத பாவனையில் இருந்த பொழுது அவரோட குரு தோத்தாபுரி அவர் மூலயமா அவர் அத்வைத பாவனைக்கு வந்தார் அப்படின்றது நமக்கு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. அந்த கான்டெக்ஸ்டில் ஒரு சிஷ்யர், ரமணரோட சிஷ்யர் வந்து ரமணர்கிட்ட கேள்வி கேட்குறாரு, ராமகிருஷ்ணர் மாதிரி நாம் வந்து ஈசனோட பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ரமணர் சொல்கிறாரு, சித்த சுத்தியும் பாவனாபலமும் இருந்தால் கூடும் அப்படிங்கிறாரு. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது நம்மளுடைய அதாவது காண்பவன் எவ்வளவு வாஸ்தவமோ அதை போல்தான் காணப்படும் பொருளும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த 3 காலங்கள், அதாவது நினைவு நிலை, நம்ம இருக்கிற விழிப்பு நிலை, அடுத்தது கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம், இந்த 3லேயும் நமக்கு இருக்கிற இந்த அறிவு வந்து சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சிற்றறிவுன்னு. இப்போ நினைவு, அதாவது இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிறது கனவு நிலையில் ஞாபகம் இருக்காது, கனவு நிலையில் இருக்கிறது விழிப்பு நிலையில் ஞாபகம் இருக்காது, ஆழ்ந்த உறக்கத்தில் ரெண்டுமே இல்லை. இந்த ஈசன், அதாவது இந்த பாவனா சக்தி அப்படின்ற அந்த சக்தியின் மூலமாக, அந்த பாவனையினோட தீவிரத்தின் காரணமாக அந்த பாவிக்கப்பட்ட மூர்த்தி நினைவிலையோ இல்லை கனவிலையோ தோன்றும் அப்படின்னு ரமணர் சொல்கிறாரு. இதை ஈச தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு அந்த சிஷ்யர் கேட்குறார். அதுக்கு ரமணர் ஒரு கதை சொல்கிறார். அந்த கதையை பார்ப்போம். மகாபக்த விஜயம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இங்கே எப்படி நாயன்மார்கள் பற்றி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோமோ, அதே மாதிரி பண்டரிபுரம்னு ஒரு இடம் இருக்குது இங்கே நார்த்தில். அதில் இருக்கிற நிறைய ஞானிகள் அதை பற்றி விளக்குறது தான் இந்த மகாபக்த விஜயம். இப்போ இந்த கதைக்கு வந்து ரமணர் சொல்லியிருக்கிற டைட்டில் வந்து பக்குவப்படாத பானை, அதுதான் அந்த டைட்டில். அந்த பண்டரிபுரத்தில் அந்த விட்டலன், அந்த பாண்டுரங்கன் இருக்கார். இந்த நாமதேவன்ற ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் வந்து அந்த விட்டலன் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார், கூட இருப்பார், விளையாடுவார். அந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து இப்போ இறைவனை வழிபடுவதற்கு நிறைய பாவங்கள் இருக்கின்றன. அதில் தோழமை என்பது ஒரு பாவம், நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறார் அந்த ஞானி. அவருக்கு வந்து அந்த விட்டலன் வந்து உண்மை ஞான நிலை என்ன அப்படின்னு அவருக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு.
ஸோ இந்த பீரியடில் வந்து ஞானேஸ்வரர், கோராகும்பர் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்துக்கு வந்து நாமதேவர் போகிறாரு. அப்போ ஞானேஸ்வரர் வந்து இந்த கோராகும்பர்ன்றவர் வந்து குயவர், பானை செய்கிறவர். ஸோ அதனால் ஞானேஸ்வரர் வந்து கோராகும்பர்கிட்ட சொல்கிறாரு, கோரா, நீங்கள் வந்து பானைகள்லாம் எப்படி தட்டி தட்டி சரி பார்ப்பியோ அந்த மாதிரி இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் யார் சரியாக இருக்காங்கன்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே அவர் கம்பு எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தர் தலையிலையும் அடிச்சுட்டே வர்றாரு. யாருமே பதில் சொல்லலை. நாமதேவர்கிட்ட வந்த உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. நீ என்ன கழி எடுத்து என்ன அடிக்க போறியா அப்படின்னு சத்தம் போடுறாரு. உடனே அவர் வந்து இதுதான் பக்குவப்படாத பானை அப்படிங்கிறாரு. உடனே நாமதேவருக்கு அவமானம் தாங்கலை, அழுகு தாங்கலை. பண்டரிபுரம் போகிறாரு. பாண்டரங்கன்ட்ட சொல்கிறாரு, என்னது நான் வந்து உங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், எனக்கே இந்த நிலைமையா, அவங்க வந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து பாண்டரங்கன் அவருக்கு எல்லாம் தெரியும், இவர் சொல்கிறது தான் கேட்குற மாதிரி அப்போ கேட்டுக்கிறாரு. நீ வந்து எல்லாரும் அந்த மண்டையில் வந்து அடித்தாங்கல்ல, கம்முன்னு தானே இருந்தாங்க, நீயும் கம்முன்னு இருந்திருக்கலாம்ல, இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதில்ல அப்படிங்கிறாரு. இல்லை, அதை வந்து நான் அப்படி பண்ணி தான் என்னோடய நிலையை ப்ரூவ் பண்ணணுமா, ஏன் அவங்க அப்படி பண்ணணும் அப்படிங்கிறாரு. சரி, நான் வந்து சொன்னாக்கா உனக்கு புரியாது, அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும், அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் நீ கேளு, உனக்கு வந்து அவர் சொல்லுவார் அப்படின்றாரு. இவருக்கு வந்து நாம் போய் அந்த சிவயோகிட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறாரு. அவர் வந்து படுத்திருக்காரு. அவரோட கால் வந்து சிவலிங்கத்து மேலே இருக்குது. அவர் ஒரு பக்கத்தில் இருக்கார். இவருக்கு கிட்ட போன உடனே அவர் ஒரு சத்தம் பண்ணுறாரு ஒரு நாமதேவர். அந்த சத்தத்தில் திடுக்கிட்ட அவர் எழுந்துட்டு, ஓ நீ தான் அந்த விட்டலை நம்பிச்ச நாமதேவரா, வா வா அப்படிங்கிறாரு. உடனே இவருக்கு டக்குன்னு தூக்கி வாரி போடுது. என்னதான் இருக்கட்டும், ஆனால் வந்து ஒரு ஞானி வந்து சிவலிங்கத்துக்கு மேலே காலை வச்சுருக்கலாமா, நீங்கள் பார்த்தா ஞானி மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அப்படியா, நான் தெரியாமல் வச்சுட்டேனா, சரி நீ வந்து வேறு இடத்துல வந்து காலை வையேன் அப்படிங்கிறாரு. இவர் காலை எங்கெங்கெல்லாம் வைக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கம் வருது. உடனே நாமதேவருக்கு அந்த கண் திறக்கிறது. அவருடைய காலை எடுத்து அவரோட தலைமையிலேயே வச்சுக்கிறார். உடனே அவருக்கு ஞானம் வருது அப்படின்ற மாதிரி கதை வரும். அதோட தாத்பரியம் என்னென்னா, நம்ம குரு சொன்ன விஷயங்களை சிறமேற்கொண்டு நாம் அதை ஃபாலோ பண்ணணுன்றது தான் அந்த தலையில் வச்சுக்கிறதுக்கான உண்மையான மீனிங். ஸோ அதுக்கப்புறமா வந்து நாமதேவர் வந்து ரியலைஸ் ஆகிடுறாரு. அவர் வந்து பண்டரிபுரம் போகல, அவர் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கார். 2-3 நாள் ஆகுது. ஆனதுக்கப்புறமா விட்டலன் வந்து நாமதேவரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன நான் உன்னை பார்த்துட்டே எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நீ வரலையே அப்படிங்கிறாரு. நீ பொய் சொல்லாத, இனிமேல் நீ என்னை முட்டாளாக்க முடியாது, நீ தான் எல்லா இடத்துலையும் இருக்கியே, நீ நானும் ஒன்று தானே, நான் எதுக்கு தனியாக ஒன்று வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும். அதாவது இதனோட மீனிங் என்ன அப்படின்னா, அந்த அத்வைதத்தை விளக்கிறது தான். அந்த நானென்ற பரம்பொருள் பல்வேறு பொருள்களாகவும் செயல்களாகவும் வேறுபட்டிருக்கிறது அப்படின்றது தான். இதுதான் நம்ம சுவாமிஜி வந்து அதுவே நானாய் நானே அதுவாயின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதுவே நானாயின்ற போது இந்த நானென்ற பரம்பொருள் பல்வேறு பொருள்களாகவும் செயல்களாகவும் வேறுபட்டிருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். நானே அதுவாயின்ற போது அதை ரியலைஸ் பண்ணுறோம். அதை தான் சொல்கிறாங்க. சந்தோஷம். மறுபடியும் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகன வரவேற்று சந்தோஷிக்கின்றோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்வடட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலக மக்களின் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் 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 சந்தோஷம். இப்போது ஞானாசிரியர் ஜெயபாலன் கயப்பாக்கம் அவர்கள் குருவின் பெருமை பற்றி தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். சந்தோஷம். குருவே சரணம். இன்றைய மாற்றி பிறந்த நன்னாளுக்கு வருகை தந்துள்ள ஐயா இந்திரா சவுந்தரராஜன் அவர்களையும், சாமிஜியின் தவ புதல்வர் தவ புதல்வியையும், அனைத்து ஞானாசிரியர்களையும், அனைத்து ஊர்களிலிருந்து வந்திருக்கும் மெய்யுணர்வாளர்களையும் சந்தோஷத்துடன் வரவேற்கிறோம். மாற்றி பிறந்த நன்னாள். இதே இடத்துல
2004 பேசும்போது டாக்டர் இளங்கோ அவர்கள் பேசுகிறார். உன்னை மாற்றினது யார் அப்படின்னு கேட்டார் என்னைய. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதரும் பிறக்கிறோம், பிறந்த பின்போ பிறந்த உடனேயே நமக்கு முடிவு செய்யப்படுது. சாமிஜி சொல்லுவாங்க, டிக்ளர் அப்படின்னா டெத். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் அடுத்தது இருக்குது. ஆனால் அதுக்கு இடையில் இருக்கிற ஒரு வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படி இருக்குன்னா ஞானியரோட ஒரு பார்வை. இதை கூட ஒரு ஸ்டோரி மூலியமாக சொல்லலாம். இப்போ கலியுகத்தில் சில பேருக்கு நம்பிக்கையே வரதில்லை இறைவன் பேரில். இறைவனை பற்றி தூற்றுதல் அதிகமாக இருக்குது. அறிவியலை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் இயற்கையான வாழ்வியல் தான் மனித வாழ்வு அப்படிங்கிற 6வது அறிவு படித்த நமக்கும் பலவித சந்தேகங்கள். பரஞ்சோதி மகான் சொல்கிறாரு, எத்தனையோ யுகம் யுகாமா அப்படின்றாரு. என் முள்ள உள்ள இருந்த இலந்தை முள்வேலி கொடிய ஜந்துக்கள் இப்படிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரி என்னவாக இருக்கும் அப்படின்னா, நாமளும் இந்த உலகியல் சிந்தனையில் சிக்குண்டு அந்த உலகியல் சிந்தனைக்கு ஆட்பட்டு பொன்பொருள் மேலே ஆசை, அதே சமயத்தில் வாழ்க்கையின் நோக்கத்தை நாமளாக ஒரு எல்லை இட்டுக்கொள்கிறோம், நாமளே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னோடய வாழ்க்கை அனுபவத்தை நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். ஒரு தேவையில்லாத பழக்கங்களுக்கு ஆட்பட்டிருக்கும் பொழுது அதுதான் வாழ்வு, இல்லை அதில் தான் கௌரவம் இருக்குது, அதுதான் எனக்கு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு நாமளே முடிவு செய்கிறோம். பலவித கஷ்டங்கள் வரும் பொழுது அதை பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு தங்கமே ஆனாலும் அது பிரகாசிக்கணும் அப்படின்னா துன்பப்புடம் இட்டு தூயவனாய் ஆக்கி நின்னை அப்படிங்கிறதான் ஞானியரோட கூற்று. துன்பப்புடம் அப்படின்னா நெருப்பில் இட்டு அதை அந்த நெருப்பின் தன்மையை ஏற்க செய்த பின்பு கீழே ஒரு இரும்பை வச்சு மேலே ஒரு இரும்பை வச்சு அடித்தா அது ஒரு உருவத்தை எடுக்கும். அப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் மாற்றக்கூடிய சக்தி. அப்படி பரஞ்சோதி மகானை போய் பார்த்த நாளை தான் இன்றைக்கு மாற்றி பிறந்த நன்னாள்னு சாமிஜி பேரிட்டு அழைக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் சொன்னதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா அது உண்மை, அது சத்தியம். அதுக்கு மாற்றான ஒரு கருத்தை நம்ம சொன்னோம்னா அது இயல்புக்கு மாறானதாக தான் இருக்க முடியுமோ ஒழிய இயல்பானதாக இருக்காது. அது மாதிரி ஏதோ வாழ்ந்தோம் பிறந்தோன்ற வாழ்க்கையை மாற்றி திருப்பினார் அப்படின்னு சொல்லி சாமிஜி சொல்கிறார். எல்லா கோயிலுக்கும் போனேன், எல்லா கோயில்கள்லையும் நான் போய் பாடியிருக்கேன். அப்படிலாம் இருக்கும் பொழுது எங்களுடைய குலதெய்வ கோயிலில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட்டு போய் பரஞ்சோதி மகானை கோவையில் அறிமுகப்படுத்துகிறார், நரசூஸ் காப்பி பில்டிங்கில். அந்த பில்டிங்கில் பார்த்ததும் அவர் சொல்கிறாரு, நான் உனக்காக காத்துக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும். நான் சாமிஜியோட எல்லா ஊர்களுக்கும் பயணம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், 2010 பயணத்தின் போது மலேசியா சாமிஜிக்கு ரொம்ப ஆரோக்கியம் குறைவாக இருந்தது. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு ஞானியர்களும் உதிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சீடர்களையும் உருவாக்கிடுறாங்க. அது மாதிரி அவருக்கு தொண்டு செய்கிறதுக்கே நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. அப்படி வாய்ப்பில் தான் நம்மலாம் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம உத்து பார்த்தோம்னா, ஏன்னா வெளியிலே தான் பார்த்துட்ருக்கோம், வெளியிலே தான் அது வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதில் திருப்தி, இதில் திருப்தி அப்படின்றோம். ஆனால் உண்மை பொருள் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது. ஏன்னா சாமிஜியோட கண்டிப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சாமிஜியை பரஞ்சோதி மகான் கூட இந்த சோம்பேறியெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு சொன்னாராம். இது ஏன் சொன்னார் நமக்குன்னா, அதுக்கப்புறம் தான் அவர் அவரோட நிலங்களை குத்தகைக்கு விட்டதெல்லாம் எடுத்து அவரே விவசாயம் பண்ணேன்னு சொல்லியிருக்கார். இது அவரோட அனுபவம். இப்போ என்னோடய அனுபவம்னு பார்த்தா, ஏதோ ஒரு தொழில் கம்பெனி பக்கத்தில் அதை வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இளங்கோ டாக்டர் சொல்லுவார் அடிக்கடி, இல்லை இதெல்லாம் நல்லதில்லை, நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, புகைப்பழக்கம் மது பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இப்படி இருங்க அப்படி இருங்கன்ட்டு. எவ்வளோ தான் சொன்னாலும் எத்தனை தூரம் கேட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று நடந்தது. ஞானோலி மகான் பார்த்தோம் பாருங்கள், அந்த ஒரு பார்வை, ஒரு சொல், சிறு சொல், குரு சொல் இல்லை அப்படின்னா, என்னோடய டாக்டர் எனக்கு இட்ட நாட்கள் 60 நாள். ஜெயபால், நீங்கள் இன்னும் 60 நாள் தான் உங்களோட வாழ்க்கை, ஆரோக்கியம் இல்லாத நீங்கள் முடிவு செய்யுங்க அப்படின்றாரு. சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஹிண்ட் சொல்கிறாரு, தியானம் அது மாதிரி எதாவது பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. அப்படி தான் இந்த இடத்துக்கு வர்றோம். வந்த பின்னாடி டாக்டர் கேட்குறாரு, உங்களை மாற்றினது யார் அப்படின்னு கேட்டார். இந்த யானைக்குள்ளே போகிற விளாம்பழம் பார்த்துருக்கம்மா, அந்த விளாம்பழத்தை உள்ளே போச்சுன்னா மேலே ஓடாக இருக்கும், உள்ளே இருக்க பொருள் இருக்காது. அது மாதிரி
என்னை மாற்றின ஒருத்தர் இருக்கார், காமிக்கிறேன் வாங்கன்னு இளங்கோ டாக்டரை கூப்பிட்டு வந்து காமிச்சேன். அவ்வளோதான். அவரும் அண்டர் சரண்டர். அன்றைக்கி என்றைக்கு பார்த்தாரோ இளங்கோ டாக்டர், அன்றைக்கே ஞானவழி மகானோட ஒரு சீடர். ஞானவழி மகான் சொல்லுவார், எனக்கு இளங்கோன்னு ஒரு புள்ள உண்டு, இந்த பிள்ளையும் எனக்கு இளங்கோ தான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி மாற்றி பிறக்க வச்சு நம்மளெல்லாம் இன்றைக்கு வாழ்வித்தும் லயப்படுத்துறதுக்கான தயார் நிலைக்கும் கொண்டு சென்றுக்கிட்டு இருக்காங்க. நான்கிற ஒரு பொருள் தான் எல்லாமாக ஏகமாக பரிணமித்திருக்கிறது அப்படின்னு நான் படிக்கிறோம். வள்ளலாருடைய வாழ்க்கை முறையும் பார்க்குறோம், மரணமில்லா பெருவாழ்வு பார்க்குறோம். எல்லாம் புரியுது, எல்லாம் தெரியுது. கல்வி முறையில் எளிமையாக புரிய வச்சுருக்காங்க. ஞானவழி மகானும் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன பண்ணுறது, எனக்கு நேரம் இல்லை, தியானம் பண்ணக்கூட எனக்கு நேரம் இல்லை. அப்படி அவர் நினச்சிருந்தாருன்னா நம்ம தூரத்துக்கு வந்து சேர்ந்துருக்குமா? எனக்கு 3 பையங்க, ஒரு பொண்ணு, எனக்கு குடும்பம் தான் முக்கியம், என் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு ஞானவழி மகான் நினச்சிருந்தாருன்னா நம்ம தூரத்துக்கு வந்து சேர்ந்துருக்குமா? ஞானியர்களுக்கெல்லாம் ஞானி ஞானவழி அப்படின்னு சொன்னதை திலீப் ஐயா கூட கோடிட்டு காமிச்சாங்க பல முறை. ஒரு வெள்ளம் இருக்க இடத்த எறும்புக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி 2004 உபதேச சாகசிரின்னு ஒரு புத்தகம் நடராஜனன் வீட்டு மாடி மேலே முதல்ல நான் கேட்ட ஒரு கேள்வி, நான் என்ன புத்தகம் வாசிக்கணும் அப்படின்ட்டு. ஆதிசங்கரோட ஆத்மபோதம், ஓனிதச்சாரம், இது 2ஐயும் வாசி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரே எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஈரோட்டிலேருந்து. அதை கொடுத்து வாசிக்க சொன்னார். என்ன வாசிக்க சொன்னார்னா, 4 வித யோகியர்கள், அதில் முதல் யோகி குகைகள்லையும் காடுகள்லையும் தவறு செஞ்சு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வாங்க. 2ஆம் வகை யோகியர்கள் ராஜ தர்பார்களிலும் ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டுமே அவங்களுடைய தியான முறைகளை கை கொண்டு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வார்கள். 3ஆம் வித யோகிகள் பார்க்கறதுக்கு பகிரி போல் இருப்பாங்க, அவளை பார்க்கவே அருவருப்பாக இருக்கும், ஆனால் கடைசி காலத்தை அவர்கள் முடித்துக்கொள்வார். 4ஆம் வித யோகியரோ உயர்ந்தவர், தம்மோடே வசிப்பார், அவர் சொல்லினில் சத்தியம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் அதுக்கு நிதர்சனமாக இந்த கட்டிடம். எந்த பொருளாதாரமும் இல்லாமல் இந்த பரஞ்சோதி ஞானவழி யக்ஞபீடம்ங்கிறத நிறுவி சென்னை, ஈரோடு, கைப்பாக்கம், நம்மண்டி, காஞ்சாபுரம் இப்படி பல இடங்களிலும் நம்மளுடைய முன்னேற்றமே அவருடைய வாழ்வாகவே முழுகாகவே. அதுக்கே அவர் சொல்லுவார், ஒரு நல்ல குரு கிடச்சும் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா தன்னைத்தானே ஹத்தி செய்து கொள்கிறான்னு ஆதிசங்கரர் சொல்கிறாரு. அது மாதிரி நம்ம பெருத்த ஏமாளி ஆகாமல் இந்த நாளை பிரதக்கியாக எடுத்து நாமளும் ஒரு புழுவாக இருக்க தான் வண்ணத்து பூச்சியாக பறக்குது, அதுபோல் அந்த மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். மாற்றி பிறந்த நன்னாள் அப்படிங்கிறத கொண்டாடுறதோடு இல்லாமல் உண்மையான மாற்றங்கிறது, என்னுடைய டாக்டர் எனக்கு இட்ட நாள் 60 நாள். அந்த 60 நாளில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஏதோ மண்ணுக்குள்ளே இருந்திருப்பேன். என்னையும் மனிதனாக்கி இத்தனை தூரத்துக்கு கடத்தி கொண்டு வந்து உண்மையில் நிலச்சிருக்க செய்யணும், இன்னும் உண்மையும் சத்தியத்தையும் மாறாது இருக்க பழகணும் அப்படிங்கிற பாக்கியத்தை எல்லாருக்கும் அருளணும்னு சொல்லி, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, குருவே சரணம். சந்தோஷம். மாற்றி பிறந்த நன்னாளின் சிறப்பினை பற்றி ஒரு சிறு உரை நிகழ்த்த வருகிறார் ஞானாசிரியர் சேதுமாதவன் அவர்கள், சென்னை மத்திய பீடம். குருவே சரணம். உலக அறிவாளிகளே, சக மெய் உணர்வாளர்களே, மாற்றி பிறக்க வைத்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியால் இருக்குது. அது எப்படி மாற்றி பிறக்க வைத்தல்? பிறத்தல்ங்கிறது உண்டு, மாற்றி பிறக்க வைத்தல்ங்கிறது எப்படி உண்டு அப்படிங்கிறது அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில்தான் நம்முடைய ஞானத்தந்தை இந்த வாசகத்தை அமைத்திருக்கிறார். மகான் ஐக்கியமான தினத்தை எல்லாருமே நினைவு நாளாக கொண்டாடி கொண்டிருந்த போது நம்முடைய சுவாமிஜி அவரது சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாள். சத்திய பொருள் எங்கே மறையுது? சத்தியத்திற்கு ஏது தோற்றம் மறைவு? சத்தியம் என்றால் தோற்றம் மறைவு தாண்டி இருக்கக்கூடியது, காலதேச வர்த்தமானங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சத்திய பொருள். அந்த 7ஆவது நாள்
தன்னை பரிணமித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்கிறது போல் அந்த சத்தியம் அந்த 7வது நாள் தன்னை உயிர்ப்பித்து கொண்டது. அதுபோல் மாற்றி பிறக்க வைத்தல் அப்படிங்கிறது என்னென்னா, பிரபஞ்சம் அறிவும் ஆற்றலும் நிறைந்தது, 2 பரிமாணங்களை கொண்டது, டபுள் டைமென்ஷன் ஆஃப் த சிங்கிள் காட். மான் அடி சேர்ந்தார், அந்த மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். ஆண்டவனுடைய சொரூபம் எப்படி இருக்கிறது? அறிவாகவும் ஆற்றலாகவும் இருக்கிறது. இந்த ஃபேன் ஓடணும் என்று சொன்னால் அறிவு இருக்கணும், அதில் இத்தனை காயில் சுற்றி இருக்கணும், அப்போ அதுக்குள்ளார ஆற்றல் இருக்கிறது. அப்போ என்ன ஆகிறது? அறிவாகவும் ஆற்றலாகவும் அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கக்கூடியது ஏக வஸ்து. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஏகம் சத் இருப்பது ஒன்றே ஒன்று, அது சத்தியமாக நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அந்த நிலையை யார் அடைகிறார்களோ அவர்கள் மான் அடி சேர்ந்தார், அவர்கள் நிலைமிசை நீடு வாழ்வார்கள். அவர்களை பற்றி தான் போற்றி கொண்டாடி இருக்கிறோம். த்விஜன் ஒரு வார்த்தை இருக்குது. 2 பிறவிகளை கொண்டதற்கு த்விஜன் என்று பெயர். தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவருவது ஒரு பிறவி, மீண்டும் இன்னொரு பிறவி எடுக்கக்கூடியது. கோழியின் வயிற்றிலிருந்து முட்டையாக வருவது ஒரு பிறவி, மீண்டும் அந்த முட்டையை உடைத்து கொண்டு குஞ்சாக பரிணமிப்பு என்பது அடுத்த பிறவி. அதே போல் எந்த ஒரு ஜீவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து சரீரத்தை எடுத்து வந்தாலும் மீண்டும் அந்த சரீரத்திற்குள் புகாமல் இருக்கக்கூடிய வல்லமை பெறுகிறார்களோ அவர்களே மாற்றி பிறந்தவர். இப்போ ஞானத்தாழ்ச்சி இன்னைக்கு வெளியிட போல கடைசி பாடலில் சொல்லுவார், கடவுள் செயர் அறியாதவர் கருவாசலில் புகுவார். கடவுள் செயர் அறியாதவர் கருவாசலில் புகுவார். அதே திருக்குறளில் சொல்லும்போது மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்படி மாற்றி பிறக்க வைத்தது தன்னுடைய வாழ்வின் பெரும் பாக்கியமாக ஜெகத் மகாகுரு தனக்கு கொடுத்த பாக்கியம் என்று சுவாமிஜி அடிக்கடி சொல்வார். தன் குருநாதருக்கு அவர் தன் நன்றியை காணிக்கையாக செலுத்தக்கூடிய நாள் இந்த மாற்றி பிறக்க வைத்த நாள். கோவில் கோவிலாக திரிந்து கொண்டிருந்த என்னை நீயே ஒரு கோவில் என்றும் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் சிவலிங்கம் என்று என்னை மாற்றி பிறக்க வைத்த அந்த குருநாதனுடைய தாளினை நான் பற்றியதே என் வாழ்வின் பெரும் பாக்கியம் என்று சுவாமிஜி சொன்னது போல மீண்டும் பிறவா நிலைக்கு எழுதக்கூடிய நிலையை சுவாமிஜி அடைந்திருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய நாள் இந்த நாள். என்னாலே முடியும் என்று சொன்னால் என்னுடைய பரம்பரை வாசனின் அந்தஸ்தில் வந்திருக்கக்கூடிய உங்களாலேயும் முடியும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஞான தாழிசை. தாழ் இசை அப்படின்னாக்க குறுகிய வரிகளையும் இனிமையான சொற்களையும் கொண்டதுன்னு அர்த்தம். இது என்ன இருக்குது? 12 பாக்கள் என்ன பாடியிருக்காரு? ஞானத்தை பற்றி பாடியிருக்கிறார். அதனாலேயே என்னவோ அந்த 4வரில் மாணிக்கவாசகர் அருளிய அந்த ஞான தாழ்சை கொஞ்ச நாள் மறைக்கப்பட்டிருந்தது. என்ன இருந்தாலும் சரிதான், சூரியனை மேகம் மறைக்கலாம், எத்தனை நாளைக்கு மறைக்கும்? என்றைக்கோ ஒரு நாள் என்னாகும், மேகம் கலையத்தான் போகிறது. அப்படி இந்த ஞானம் வெளிப்பட வேண்டிய நாள் வரும்பொழுது அது தானாக தன்னை வெளிப்படுத்துகிறது. அப்படி மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய 12 பாக்களுக்கு சுவாமிஜி தன்னுடைய ஏகாந்த நிலையிலே, அந்த உச்சிக்கண் திறக்கப்பட்ட நிலையிலே, அந்த ஞான ஒளியின் பிரகாசத்திலேயே எழுதியதுதான் இந்த விளக்க உரை. அந்த விளக்க உரையினிலே சுவாமிஜியினுடைய அருட்பெரும் கருணையினால் இன்றைக்கு நாம் அவருடைய சேவையாக இதை வெளியிடுகிறோம். இந்த பாக்கியத்தை நமக்கு நல்கிய குருமகானுக்கு நம்முடைய சந்தோஷத்தை தெரிவித்து இன்றைக்கு சிறப்பு உரையாற்றவும் அந்த நூலை வெளியிட வந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் நம்முடைய சந்தோஷத்தை தெரிவித்து பரஞ்சோதியினுடைய பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் சந்தோஷத்தையும் குருமகான் நல்லாசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம். குருவே சரணம். சந்தோஷம். தற்போது ஞானத்தாழிசை விளக்கவுரை நூல் வெளியிடும் நிகழ்ச்சி. ஞானத்தாழிசை நூலினை வெளியிடுபவர் நமது சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். முதல் பிரதியை பெறுபவர் திரு ராஜேந்திர வர்மா, BABL, கிருஷ்ணகிரி. சந்தோஷம். திரு ராஜேந்திர வர்மா அவர்கள் தம்மை சுவாமிஜியின் சீடர் என்று அழைப்பதையே பெரிதும் விரும்புவார். 50 ஆண்டுகால சிறப்பான வழக்கறிஞர் பணியை செய்து பலரின் பாராட்டுகளை பெற்றவர்.
திரு ராஜேந்திரவர்மா அவர்களை தமது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருமாறு அழைக்கிறோம். சந்தோஷம். சந்தோஷம். ஞானத்தந்தை ஜிபி பரஞ்சோதி ஞானி ஒளி மகான் அவர்களின் 62வது மாற்று பிறந்த நன்னாள் விழாவிற்கு என்னை இங்கே அழைத்து பேசமைக்கு முதல் இந்த சபைக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் குறிப்பாக சொல்ல என்ன ஆசைப்படுகிறேன் என்றால், அவர் மிஸ்டர் ஜெயபால் சொன்ன மாதிரி அவர் ஒரு போராட்டத்திற்கு அப்புறம் வந்து மகானிடம் ஆசீர்வாதம் பெற்று தீட்சை பெற்று அவருக்கு அன்று அவர் முடிவு எடுத்து அவருடைய வாழ்க்கையை அவர் தொடர்ந்தார் என்றால் அன்றைக்கு அவருக்கு மாற்று பிறந்த நன்னாளாக தான் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்த சிட்லப்பாக்கம் சபை உதயமாகும்போது நான் இந்த பகுதிக்கு வந்திருந்தேன். அப்பொழுது பார்க்கும்போது ஒரு சிறு கிராமமாக இருந்து ஒரு ஒதுக்குப்புறத்தில் இந்த சபை இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் இன்று பல வருடத்திற்கு அப்புறம் இங்கு வரும்போது என்னால் இங்கு வந்து சேர முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த அளவுக்கு இங்கு வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த சபையும் பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்னுடைய மாமனார் அப்புறம் இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்க பார்க்கும்போது எந்த அளவுக்கு இங்கே இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கும் இங்கே இருக்க மெய் உணர்வர்களுக்கு தான் அவர்களுடைய முயற்சிக்கு நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் கயப்பாக்கத்தில் அடக்கமானார்கள். அந்த சமயத்தில் நான் இந்த பக்கம் மாமா வந்து இடத்த தேர்ந்தெடுக்காரு, இங்கே ஒரு ஒதுக்குப்புறமான இடமாச்சு என்னன்னு ரொம்ப கவலையோடு தான் இருந்தேன். ஆனால் நான் அடிக்கடி இங்கே வர எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த சபைக்கு போக எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. காரணம், என்னுடைய தாத்தா அவர்கள் செவாலியர் செலநாயக்கர், அவர் வந்து பாண்டிச்சேரி விடுதலை போராட்ட வீரர். அடிக்கடி அங்கே விழா எடுப்பதனால் அந்த வழியாக போகும்போது ஒவ்வொரு தடையும் நானும் என்னுடைய துணைவாரர்களும் அங்கே செல்லு போகிறது. அது உண்மையிலே ஒரு பெரிய நந்தவனமாக அங்கே உருவாகி இருக்கிறது. அது காரணம் எல்லாம் உங்களுடைய அனைவருடைய கூட்டு முயற்சி, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து கொண்டு இருக்கின்றீர்கள். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் ஒரு பகுதியை கூட நான் அதில் செலவிட முடியலன்னு தான் என் மன வருத்தம். இருந்தாலும் இன்றைக்கும் நான் என் துணைவார் நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய திசை வந்து 2 பக்கமாக போய்விட்டது. ஒன்று, நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன். 2வது, நான் வழக்கறிஞராக இருக்கின்றேன். 3வது வந்து எனக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து நான் 4 கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக என்னுடைய தகப்பனாருடைய பணியை சிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போது கூட இங்கே நான் இவரிடம் நான் சொல்லி கொண்டிருந்தேன், இன்னைக்கு கூட எனக்கு வர வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மாமனாருடைய ஈர்ப்பு தான் இன்று நான் இங்கே வர வைத்தது என்று நம்முடைய வந்திருக்கும் இந்த அழகிய இந்த புத்தகத்தை உருவாக்கிய தந்த இந்த சபைக்கு திரு இந்திரா சௌந்தரராஜனிடம் நான் கூறிக்கொண்டிருந்தேன். ஏன் இது சொல்கின்றேன் என்றால், ஒரு பக்கம் என்னுடைய மாமனாரிடமே நான் குருமகனிடம் தீட்சை வாங்கினேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் லைஃப்பில். மனிதனுக்கு பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆசை இருக்கலாம், அதெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம். மனதிடம், மன தைரியம், அதுதான் மனிதனுக்கு நம்ம பாதி செல்லக்கூட கிளியராக இருக்கும். அவர் சொன்னார், இது மாதிரி நான் அவர்கிட்ட தான் போய் நான் தீட்சை வாங்கி தான். அதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேஜில் வரும்போது நான் அவரிடம் தான் நான் தீட்சை வாங்கி என்னுடைய பாதியே நான் மாற்றிக்கொண்டேன். இன்னும் சொல்லப்போனால் அன்று தான் எனக்கு வந்து
மாற்றுத்திறனாளி நன்னாளாக நான் கருதுகிறேன். அன்றையில்தான் என்னுடைய வாழ்க்கையே மாறி நான் இந்த சபையிலே ஒரு சிறு பங்கு, ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. என்னென்ன திரு திலீப் அவர்கள் அது மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார். காரணம் என்னென்றால், அப்பொழுது ஈரோடு இருக்கும்போது அடிக்கடி நான் பார்ப்பது உண்டு. அவரும் என்னை ரொம்ப ஈர்த்துள்ளார் இந்த சபை. அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த அங்கே வைக்க அனைவருமே எங்களை இருவரும் இழுத்தார். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானும் நிச்சயமாக இதில் முழு நேரம் இல்லை, பகுதி நேரமாக நான் என்னுடைய இதை நேரத்தை அர்ப்பணித்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த சபை நண்பர்களும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.